30 டேஸ் 30 ஸ்விங் டூல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு சீம் ரிப்பரை பத்தி தான் பார்க்க போறோம். சீம் ரிப்பர் நம்ம நார்மலா வந்து இந்த ரெட் கலர் பால் வந்து குடுத்துருப்பாங்க. ஒண்ணு ஷார்ப் எட்ஜ் இருக்கும். இந்த 2 போர்ஷனும் நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு நெறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். தெரியாதவங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரெட் கலர் பால் போர்ஷன் வந்து எந்த போர்ஷன்ல வரணும்னு பாருங்க. கரெக்ட்டா கிளாத்தோட கீழ் போர்ஷன்ல. ஏன்னா, நம்ப இந்த ஷார்ப் எட்ஜ வச்சு கிளாத்ல இழுத்து விடும்போது, கிளாத் டேமேஜ் ஆகறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் நீங்க தையல் பிரிக்கும்போது, ஒரு 2, 3 தையல் மட்டும் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த மாரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, கிளாத் வந்து 2ஆ ஓப்பன் ஆகும். அப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து மேல வர மாரியும், இந்த கீழ இருக்க ரெட் கலர் பால் வந்து கீழ இருக்க மாரியும் பார்த்து, கிளாத்த கெட்டிமா புடிச்சு, இந்த சீம் ரிப்பேர மட்டும் வந்து நல்லா இழுத்து விடுங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து நீங்க இழுக்கும்போது, கரெக்ட்டா நம்ம போட்டிருக்க தையல் மட்டும் பிரிஞ்சு வரும். உங்களால பார்க்க முடியும்னு நெனைக்கிறேன். எவ்வளோ ஈஸியா வந்து தையல் பிரிச்சாச்சுன்னு. இந்த டூல் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, மேல தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்மகிட்ட டெய்லரிங் கிட்டும் அவைலபிளா இருக்கு. ஃபுல் டீட்டெயில் வந்து சென்ட்